Welcome to our channel Buds Cooking. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெறும் 3 பொருள் வச்சே சூப்பரான கோதுமை குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாங்க. நான் இதில் ஃபுட் கலர் மில்க் பவுடர்னு எதுவுமே சேர்க்கலிங்க. ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கிறேன். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்திருந்ததுங்க. வாங்க இனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் 1 கப் பால் எடுத்துருக்கிறேங்க. அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி சூடு பண்ணிக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் இதை இறக்கிக்கலாங்க. பாருங்கள், இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். பால் சூடாக இருக்கும்போதே இது கூட நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேங்க. அதை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மாவு நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கையிலேயே மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், மாவை நல்லா கையிலேயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. மாவு அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும். இனி இதையே நம்ம வேணுங்கிற ஷேப்பில் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், மாவை நான் இந்த மாதிரி ஷேப்லையெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. இனி நம்ம இதுக்கு தேவையான ஜீராவை காய்ச்சிடலாங்க. இதுக்கு தேவையான ஜீரா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சிக்கிறேங்க. எண்ணெயும் காஞ்சி வந்துடுச்சுங்க. இதில் நம்ம உருட்டி வச்சுருந்த பால்ஸு மற்றது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாகி வந்துடுச்சுங்க. இதே மாதிரியே மற்றது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு கடையில் இருக்கிற குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சே நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சிடலாம். யாருமே கோதுமை மாவில் செஞ்சதுன்னு நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இனி பொரிச்சது எல்லாத்தையுமே சர்க்கரை பாகில் போட்டுக்கலாங்க. சர்க்கரை பாகு கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க. குலோப் ஜாமுன் எல்லாம் 1 மணி நேரம் பாகுலேயே இருக்கட்டுங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ ஜூஸியான சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடிங்க. இதை குழந்தைகளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பட்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூங்க.